டு சே இது எல்லாரும் இருக்கிறவங்க நம்மளவங்க. இந்த ஷாலு கல்ச்சரை முதல்ல விடுங்க. இது திராவிடம் கொண்டு வந்தது. இது முதல்ல இது நிறுத்துங்க. யாரும் இந்த எவ்வளவு கோபம் பார்த்தீங்களா? ஏன் இந்த கோபம் என்றால் அவாள்கள் மட்டுமே, அதாவது நூலிபன்ஸுங்கள் மட்டுமே பட்டு சட்டை போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு மிடுக்காக அரசு பதவியிலும் சரி, கோயிலையும் சரி, அரசியலும் சரி அதிகாரம் படைச்சவங்களாக வளம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த பார்ப்பனர் அல்லாதவர்கள், சூத்திரர்கள் எல்லாரும் கும்பிடுறோம் சாமி என்று சொல்லி இடுப்புல துண்டு வச்சுக்கிட்டு சட்டை போடாம கும்பிடுறோம் சாமி என்று கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலையை இவங்க மாத்திட்டாங்களே, இந்த திராவிடம் மாத்திருச்சே என்ற அந்த கோபத்துல பேசுறாங்க. அறிஞர் அண்ணா தான் முதலாக தேர்தலில் சந்திச்ச உடனே அனைத்து சமூக மக்களையும் ஒரே ஸ்டேஜில் உட்கார வைக்கிறது, எல்லாத்துக்கும் சால்வை அணிவிக்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டுகிட்டு வந்தது முதல்ல அறிஞர் அண்ணா தான். அதனால தான் இந்த திராவிட கலாச்சாரமே வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. அதே போல் இந்த அம்மா சென்னையில் மயிலாப்பூர் தொகுதியோட கவுன்சிலராக இருக்காங்க. 1996க்கு முன்னாடி யாருமே பெண்கள் கவுன்சிலராகவோ நகரமன்ற தலைவராக மேயராகவோ இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் உள்ளாட்சியில் 33% இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு இப்போ இந்த அம்மாலாம் கவுன்சிலராக இருக்காங்க. அதையும் வேணான்னு சொல்லிடுங்க. பெண்கள் ஆண்கள்லாம் படிக்கணும், படி என்று சொல்லி திராவிடம் இலவச நோட்டு புத்தகங்களை கொடுத்தாங்க, இலவச பஸ் பாஸ்களை கொடுத்து முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு இலவச கல்வியை கொடுத்து, பெண்களுக்கு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க. திராவிடம் தான் படி என்று சொல்லிட்டு அதையும் வேண்டாம்னு சொல்லிட்டு இது திராவிடம் கொண்டுட்டு வந்தது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிருங்களேன். ரொம்ப நல்லதா போயிடுச்சு. அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம்.